அண்ணே, என்ன திடீர்னு உங்களுக்கு இப்படி ஒரு சந்தேகம்? சந்தேகம் இல்லம்மா, தெளிவுபடுத்திக்கிறதுக்காக கேட்கிறேன். என் பொண்ணுக்கு உலகமே நானும் பவானியும் தான். அதை விட்டா அன்பரசன் தான். ஆனா மாப்பிள்ளைக்கு அப்படி இல்லைல்ல. அவர் பெரிய கம்பெனில வேலை பார்க்கிறாரு, முக்கியமான பொறுப்புல இருக்காரு. அங்க 4 பேர்கிட்ட பேசுவாரு, பழகுவாரு. அதுல யார் மேலேயாவது அவருக்கு விருப்பம் ஏற்பட்டிருக்கலாம்ல, அதை தெரிஞ்சுக்கலாம்னு தான் கேட்கிறேன். ஏங்க, எந்த நேரத்துல என்னங்க பேசிட்டு இருக்கீங்க? எல்லாம் தெரிஞ்சுதான் பவானி பேசுறேன். நீ கொஞ்சம் சும்மா இரு. சொல்லுங்க மாப்பிள்ள, உங்களுக்கு என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுல பரிபூர்ண சம்மதமா? எந்த கட்டாயமும் இல்லாம என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க உங்களுக்கு சம்மதமா? சொல்லுடா, கேக்குறாருல. தங்கச்சி, நீ எதுவும் சொல்லாத. மாப்பிள்ள, நீங்க சொல்லுங்க. என் பொண்ணோட நிம்மதி, சந்தோஷம் எல்லாமே நீங்க சொல்ல போற ஒரு வார்த்தையில தான் இருக்கு. வேணா அன்பு, உணர்ச்சி வசப்பட்டு எதுவும் சொல்லிடாதீங்க. கேக்குறேன்ல, சொல்லு அன்பு. என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க உனக்கு சம்மதமா? இல்ல எங்க அம்மாவோட கட்டாயத்துக்காக தான் நான் துளசியை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சேன். இன்னைக்கு நீங்க வெத்தலை பாக்கு மாத்தினாலும் கல்யாணம்னு வரும்போது நான் துளசி கழுத்துல தாலி கட்ட மாட்டேன். அப்படி போடு. இன்னைக்குதான் என் மாப்பிள்ள கரெக்டா பேசியிருக்கான். ஐயா துளசி, என்னப்பா ஏதேதோ சொல்ற? உனக்கு நிஜமாவே துளசிய கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதம் இல்லையா? இல்ல. இப்ப புரியுதா நான் ஏன் இதை திரும்ப திரும்ப கேட்டேன்னு? இந்த விஷயம் எனக்கு நேத்தே தெரியும். நான் இதை நேத்தே பேசி நிறுத்தி இருப்பேன். மாப்பிள்ள அவரா வந்து என்கிட்ட ஏதாவது சொல்லுவாருன்னு தான் இந்த நிமிஷம் வரைக்கும் நான் அமைதியா காத்துக்கிட்டு இருந்தேன். ஆனா அவரு கடைசி நிமிஷம் வரைக்கும் வாயை திறக்கிற மாதிரியே தெரியலையே. அதனாலதான் சபையில நான் இதை உடைக்க வேண்டியதா போச்சு. அண்ணே, சம்மதம் இல்லாம இங்க யாருமே யாரையும் கல்யாணம் பண்ணிக்கிறது இல்லையா? அவன் சம்மதம் முக்கியமா? என் புருஷனுக்கு நாம எல்லாரும் சேர்ந்து கொடுத்த வாக்கு முக்கியம். வெறும் சம்மதத்துக்காக இதை நான் பேசுறேன்னு நினைக்காத தங்கச்சி. சம்மதம் இன்னைக்கு இல்ல, நான் நாளைக்கு சம்மதிச்சிருவாரு, நம்பலாம். ஆனா வேற ஒரு பொண்ணு மேல உயிரையே வச்சிருக்கிறவரு என் பொண்ணை எப்படிமா ஏத்துக்குவாரு? துளசிய கட்டிக்க இவனுக்கு சம்மதம் இல்லைன்னு சொல்லுங்க, நான் ஒத்துக்கிறேன். ஆனா அதுக்காக என் புள்ள வேற ஒரு பொண்ணை காதலிக்கிறான்னு அவன் மேல பழிய போடாதீங்க. அதை நான் ஏத்துக்கவே மாட்டேன். யார் சொன்னா என் புள்ள காதலிக்கிறான்னு? உன் புள்ளையோட முதலாளி மகேஷ் தம்பி தான் சொன்னாரு. அங்கிள், நீங்க வாங்க, வாஷ்ரூம் போய் க்ளீன் பண்ணிக்கலாம். என்ன தம்பி இங்க கூப்பிட்டு வந்திருக்கீங்க? அங்கிள், நான் ஒன்னு சொன்னா நீங்க தப்பா நினைச்சுக்க கூடாது. அப்படி என்ன தம்பி சொல்ல போறீங்க? உங்க பொண்ணுக்கு நீங்க அன்புக்கு பதிலா
நீங்க ஏன் வேற ஒரு மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க கூடாது? என்ன தம்பி இப்படி சொல்றீங்க? என் மாப்பிள்ள தவசி தங்கம். தவசியா? அது அவனுக்கு நாங்க வச்ச செல்ல பேரு. அவனை விட என் பொண்ணுக்கு வேற யாரு பொருத்தமானவனா இருக்க முடியும்? அதுவும் இல்லாம சின்ன வயசுலயே என் பொண்ணு துளசி தவசிக்குத்தான்னு பெரியவங்க நாங்க எடுத்த முடிவு. அங்கிள், எப்போ சின்ன வயசுல எடுத்த முடிவு. அப்ப அவங்க 2 பேருக்கும் மேரேஜ பத்தி என்ன பெருசா ஐடியா இருக்கும் சொல்லுங்க? ஒவ்வொரு நாளும் மனுஷங்க மனசு வேற மாதிரி மாறிக்கிட்டே தான் இருக்கு. இத்தனை வருஷத்துல அவங்களுக்குன்னு ஏதாவது ஆசை மனசுல வந்திருக்காதா என்ன? அத பத்தி யோசிக்காம சம்பந்தப்பட்டவங்கள கேட்காம இந்த மேரேஜை நீங்க அரேஞ்ச் பண்ணிருக்கீங்க. இது பெரிய ப்ராப்ளம்ல தான் போய் முடியும்னு நினைக்கிறேன். தம்பி, நீங்க சுத்தி வளைச்சு சொல்றீங்க. என்னன்னு நேராவே சொல்லுங்க. அங்கிள், அன்பு வேற ஒரு பொண்ணை லவ் பண்றான். அந்த பொண்ணு மேல உயிரே வச்சிருக்கான். சின்ன வயசுல உங்க குடும்பத்துக்கு வாக்கு கொடுத்ததால அன்பு அம்மா அவனுக்கு இந்த மேரேஜ்ல விருப்பம் இருக்கா இல்லையான்னு கேட்காம உங்களை வர வச்சு எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணிருக்காங்க. அவனை ரொம்ப கட்டாயப்படுத்தி தான் இதெல்லாம் அவங்க அம்மா பண்றாங்க. அவன் ரொம்ப நல்லவன். யார் மனசும் காயப்படக்கூடாதுன்னு அவனோட கஷ்டத்தை வெளியே சொல்லாம மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு தவிச்சுக்கிட்டு இருக்கான் அங்கிள். அவன் லவ் பண்ற பொண்ணோட சந்தோஷமா வாழ்றத தவிர அவனுக்கு லைஃப்ல பெருசா எந்த ஆசையுமே இல்ல. அந்த ஒரு விஷயமாவது அவன் ஆசைப்பட்ட மாதிரி நடக்கட்டுமே அங்கிள். நீங்க இன்னைக்கு கட்டாய கல்யாணம் பண்ணி வச்சா பாதிக்கப்பட போறது அன்பு மட்டும் இல்ல, உங்க பொண்ணு துளசியும் தான். மனசுக்கு பிடிக்காத வாழ்க்கை முழுக்க அவங்களுக்கு வேதனையை மட்டும் தான் தரும். அந்த வேதனையை அவங்களுக்கு கொடுக்க வேண்டாம் அங்கிள். ஏங்க, யாரோ மாப்பிள்ள வேற ஒரு பொண்ணை லவ் பண்ணதா சொன்னதாவே இருக்கட்டும். வயசு கோளாறுல எல்லாரும் செய்யறது தானங்க இது. அதுக்காக பெரியவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்திருக்கோம். அத பத்தி யோசிக்க மாட்டீங்களா? நம்ம பொண்ணு வாழ்க்கை முக்கியம் இல்லையா? மாப்பிள்ள மேல உயிரையே வச்சிருக்காங்க. அவ மாப்பிள்ள மேல உயிரே வச்சிருக்கான்னா என்ன பண்ண சொல்ற? அதுக்காக நம்ம பொண்ணையே பிடிக்காத ஒருத்தனுக்கு கட்டி கொடுக்க முடியுமா? ஆசைப்பட்டவன் கிடைக்கலன்னா 2 நாள் அழுவா, அழுதுட்டு போகட்டும்.